அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருணும். தென்னத்து கிராமம், மானூர் வட்டம், திருநெல்வேலி மாவட்டம். இன்னைக்கு பார்க்க போறது பெண்களின் அணிகலன் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னா, அந்த காலத்துல எங்க சின்ன அப்பத்தா இங்க ராமநாட்டுல இருக்காங்க. என்னன்னா, சின்ன 5 வயசா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, சின்னதா காத நறுக்கி ஒரு பஞ்சு போல அமைப்ப வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்தால 1 வருஷம், 1 1/2 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன தக்கை மாதிரி வைப்பாங்க. 6, 7 வயசுல ஒரு குணுக்குன்னு ஒண்ணு போடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 15 பெரிய பொண்ணு ஆன உடனே இந்த தண்டட்டிய போட்டுருவாங்க. தண்டட்டி 1, அடுத்தது சவுடி 2, அடுத்தால பாம்படம் 3, இப்படி அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற போல போடுவாங்க. இந்த பாட்டிக்கு இந்த தண்டட்டி போட்டிருக்காங்க. சுத்தமான தங்கத்துல செய்யப்பட்ட அருமையான தண்டட்டி. இதுல இன்னொரு அணிகலன்ல என்னன்னா, கொப்பு அப்படிம்பாங்க, லோலாக்கு அப்படிம்பாங்க. இது கொப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தால பூடி அப்படிம்பாங்க. இது அந்த காலத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே வராது. அதாவது பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த 1 நரம்பு சம்பந்தப்பட்ட காது கேட்கும் திறனை அதிகரிக்கும். பார்க்க அழகாகவும் இருக்கும். 2 விதமா சொல்லலாம். இன்னும் என்ன அப்படின்னா இந்த 1 தமிழர் பண்பாடு, பெண்கள் அந்த காலத்துல இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்காட்டா நம்ம அப்பத்தா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த நகையெல்லாம் போட்டவொடனே நல்லா இருக்காங்க. இந்த பக்கம் மூக்குத்தி, வேசரி மூக்குத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மூக்குத்தி. அடுத்தால இது வாஸ்து மூக்குத்தி போட்டிருக்காங்க. இப்படி பார்க்க அழகா மங்களகரமா இருக்காங்க. இதே மாதிரி வருங்கால சந்ததிகள் இந்த மாதிரி பாம்பரம், தண்டட்டி, சவுடி போடுவாங்களான்னா அது கேள்விக்குறி தான். நம்ம இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை இந்த மாதிரியான பாட்டிகள் இருக்கக்கூடியதை அவங்கள பாதுகாத்து நம்மளுக்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் அருமையாக அணிஞ்சிருக்கக்கூடிய தண்டட்டிக்கு, பாட்டிக்கும் இந்த மாதிரியான அணிஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பாட்டிகளுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.